எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இனிப்பான கேரட் அல்வா. கேரட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு 5 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல் சீச்சு வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க எப்படி வச்சுருக்கேன்னு. இதை துருவி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இதோட அளவு எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, இந்த கப்பு இதான் மெஷர்மெண்ட்டு. ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த கப்பில் எனக்கு ஒரு 2.25 அளவு துருவின கேரட் கிடச்சிச்சு. இது எல்லாமே கேரட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வெளியில் எதுவும் வாங்க போகிறதில்ல, ஓகேவா? ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நான் நிறையா ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு மெஷர்மெண்ட்டோட தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? இந்த நெய்யில் என்ன பண்ண போகிறோம்னா, முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? அது வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே பாருங்கள் உலர்ந்த திராட்சையை போடுறேன், ஓகேவா? அதையும் நல்லா வறுத்துருங்க. அது எந்த ஸ்டேஜில் வறுக்கணும், நல்லா பலூன் மாதிரி உப்பி வர நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க நெய்யில். பாருங்கள் நல்லா பொரிஞ்சதும் அதை ஸ்விட் பண்ணிவிட்டு அதே கடாயில் நம்ம துருவி வச்ச கேரட்டை நல்லா வதக்குங்க நெய்யில், ஓகேவா? அந்த பச்சை வாசனை நல்லா போயிடும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த கேரட்டோட பச்சை வாசனை வந்து உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லாமல் போயிடும். ஸோ நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்களே. உங்களுக்கு இதில் நல்லா தெரியுதானேன்னு தெரியலை. ஆனால் எனக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கேரட் அதில் போடும்போது என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ நெய்யில் நம்ம நல்லா வறுக்கும்போது என்ன கலரில் இருக்குன்னு இப்போ தெரியும் பாருங்களே. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா சுற்றி எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க, ஓகேவா? பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு பால் ஊற்றுங்க. நான் காய்ச்சின பசும்பால் ஊற்றுறேன். நான் பசும்பால் என்கிட்ட இருக்கனால நான் பசும்பால் ஊற்றுறேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் வாங்கி ஊற்றிக்கலாம். பால் ஊற்றுற அளவு உங்களோட தேவையான அளவு தான். ஏன்னா நீங்கள் அது எதனா சில பேர் அந்த பால் வடை பிடிக்காதுங்கிற, எனக்கு பால் டேஸ்ட்டு பிடிக்காது, பால் வடை பிடிக்காது. ஸோ கொஞ்சமாக கூட நீங்கள் ஊற்றிருக்கலாம். எனக்கு பாலோட டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த பால் சுண்டி வரும்போது அந்த பாலாடையெல்லாம் கலந்து ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு வரும். அதனால் நான் 2 கப் அளவே ஊற்றுறேன். ஏன்னா என் வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? நீங்களும் அந்த மாதிரி நல்லா பால் கலந்து நல்லா, ஏன்னா நம்ம அந்த பால் மிக்ஸ் ஆக நல்லா வற்ற வைக்க போகிறோம். சுண்ட பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வற்ற வைக்கிற பாருங்கள். நல்லா சுண்ட வற்ற வைக்க போகிறோம். அந்த ஆடையெல்லாம் சுற்றி எடுத்து விடுங்க. எடுத்து உள்ளே கேரட்டுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டுங்க. இப்போ நம்ம பாலில் சுகர் போட்டு நல்லா வற்ற வச்சோம்னா என்ன டேஸ்ட்டில் கிடைக்கும்? பால்கோவா. அதே மாதிரி அதே டேஸ்ட்டு தான் நம்ம கேரட் அல்வாலையும் கிடைக்கும். நம்ம சாப்பிடும்போது பால்கோவாவோட டேஸ்ட்டும் கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு பால்கோவா ஆட் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் பால்கோவா வெளியிலலாம் போய் வாங்கி நம்ம செய்யலாம் வேணாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு ஈஸியாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு பால் வற்றிருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாகவே பக்கத்தில் இருந்து இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறணும். இல்லாட்டினா அடி பிடிச்சிச்சின்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். நல்லா வற்றின பிறகு பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், சுகர் போட்டிருக்கேன். பாருங்கள் நான் சுகர் போட்டு நல்லா கிளறி. இந்த சுகரோட மெஷர்மெண்ட் என்னென்னா, நான் ஏற்கனவே ஒரு கப் காமிச்சல, எனக்கு 2.25 அளவு துருவின கேரட் கிடச்சிச்சு. அதே கப்பில் முக்கால் கப்பு சுகர் கிடச்சிச்சு, அதுதான். அதுக்கப்புறம் நல்லா வற்றினப்பறம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையான அளவு நெய் மட்டும் விடுங்க, கம்மியாக விட்டுக்கோங்க, ஓகேவா? நல்லா போட்டு கிளறி விடுங்க. அடிப்பிடிக்காமல் கிளறுங்க. இந்த ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நல்லா கிளறி விடுங்க, அடிப்பிடிக்காமல். பக்கத்துலேருந்து பொறுமையாக அதை கையாளுங்க. பாருங்கள் கலர் எந்த மாதிரி ஆயிடுச்சு, பால் நல்லா வற்றிருச்சு பாருங்கள். சுற்றி நல்லா கிளறி விடுங்க. சுத்தமாக அடிப்பிடிக்கலை பாருங்களே, எந்த அளவுக்கு வந்திருக்கணும். இன்னும் நல்லா இருகலை வரட்டும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன், ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அல்வா பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஏற்கனவே நெய்யில் வதக்கி வச்ச முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் போடுறேன். நல்லா போட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு அல்வா, சுவையான அல்வா, கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி அல்வாவை வெளியில் வாங்க தேவையில்லை. வீட்டிலே ஈஸியாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் அல்வா. ஓகே நண்பர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.